வாகை சூடவா. வாகை சூடவா நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நீட் மற்றும் ஐஐடி ஜேஇஇ போன்ற போட்டித் தேர்வுகளுக்கான இந்த பாடப்பகுதியில் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி என்ற முதல் பாடப்பகுதியை பார்க்க உள்ளோம். அதன் பிறகு முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட கேள்விகள் மற்றும் கேட்க வாய்ப்புள்ள கேள்விகளுக்கான பதில்களையும் நாம் இந்த பகுதியில் பார்க்க உள்ளோம். ஸ்கோப் ஆஃப் கெமிஸ்ட்ரி. Chemistry is the branch of science which deals with the composition, properties, structure and interaction of all kinds of matter. In simple words, scope of chemistry is everywhere and every time. வேதியியல் என்பது அறிவியலின் ஒரு பிரிவு ஆகும். இது பருப்பொருளின் உள் மூலக்கூறுகள், அதனுடைய வடிவமைப்பு, வேதிப்பண்புகள் ஆகியவற்றை தொடர்புபடுத்துகிறது. வேதியியல் நமக்கு அளித்துள்ள கொடை மிகப்பெரியது. நாம் உண்ணும் உணவு, மருந்து பொருட்கள், உரங்கள், சாயங்கள், பூச்சிகள் என அனைத்து துறைகளிலும் வேதியியலின் பங்கு அளப்பரியது. மிகச் சுருக்கமாக சொல்வதென்றால் எல்லா நேரங்களிலும் எல்லா இடத்திலும் வேதியியல் என்பது முக்கியமானதாக உள்ளது. மேட்டர். எனிதிங் தட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ் அண்ட் பொசஸ் மாஸ் இஸ் கால்டு மேட்டர். பருப்பொருள் என்பது குறிப்பிட்ட இடத்தை அடைத்து கொள்வதும் ஒரு குறிப்பிட்ட எடையை உடையதும் ஆகும். எலமெண்ட்ஸ். An element consists of only one type of atom. தனிமம் என்பது ஒரே ஒரு வகை அணுக்களால் ஆனது. உதாரணமாக தங்கம் ஒரு தனிமம் என்கிறோம். அதனுடைய அணுக்கள் அனைத்தும் தங்கத்தால் ஆனவை. காம்பவுண்ட்ஸ். Compounds are made up of molecules which contains two or more atoms of different elements. வெவ்வேறு தனிமங்களினுடைய அணுக்கள் சேர்ந்து உருவாக்கக்கூடிய மூலக்கூறையே நாம் சேர்மம் என்கிறோம். உதாரணமாக கார்பன் டை ஆக்சைடு. இதில் கார்பன் மற்றும் ஆக்சிஜன் தனிமங்களினுடைய அணுக்கள் சேர்ந்து CO2 சேர்மத்தை உருவாக்குகிறது. மிக்சர். A mixer is composed of two or more substances which are known as its components or constituents. கலவை என்பது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்களால் ஆனது. அதனுடைய பண்பை அதனுடைய உட்கூறுகளை பொறுத்து அமைகிறது. அடுத்து நாம் பார்க்க இருப்பது லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன்ஸ். அதில் முதல் விதி லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். இன் அ கெமிக்கல் சேஞ்ச் த டோட்டல் மாஸ் ஆஃப் த ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு தி டோட்டல் மாஸ் ஆஃப் த ரியாக்டன்ஸ். தட் இஸ் மாஸ் இஸ் நெய்தர் கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்டு. ஒரு வேதி வினையில் வினைபடு பொருட்களினுடைய எடையும் வினைவிளை பொருட்களினுடைய எடையும் சமமாக இருக்கும். இதையே பொருண்மை மாறா விதி என்கிறோம். அடுத்த விதி law of constant composition or law of definite proportion. A chemical compound always contains same elements combined together in same proportion by mass. உதாரணமாக நீர் மூலக்கூறை நாம் எடுத்துக்கொண்டோமானால் H2O, 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் உள்ளது. ஒரு ஹைட்ரஜனுடைய 1, அப்போது 2 ஹைட்ரஜனுடைய எடை 2, ஒரு ஆக்சிஜனுடைய எடை 16, மொத்தம் 18 கிராம். அப்போது நீர் என்றால் எப்போதும் 18 கிராம் தான். அடுத்து லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன்ஸ். த மாசஸ் ஆஃப் ஒன் எலமெண்ட் தட் கம்பைன்ட் வித் அ ஃபிக்ஸ்டு மாஸ் ஆஃப் அனதர் எலமெண்ட் ஆர் இன் த ரேஷியோ ஆஃப் ஸ்மால் ஹோல் நம்பர். ஒரு தனிமம் மற்றொரு தனிமத்தோடு குறிப்பிட்ட எடை விகிதத்திலோ அல்லது அந்த எடை விகிதத்தின் எளிய எண்ணின் பெருக்கல் பலனிலோ சேர்கிறது. உதாரணமாக CO மற்றும் CO2வை எடுத்துக்கொள்வோம். ஒரு கார்பன் ஒரு ஆக்சிஜனோடு சேர்கிறது. கார்பன் எடை 12, ஆக்சிஜன் 16. அடுத்த மூலக்கூறில் அதே 12 கிராமோடு 2 ஆக்சிஜன் சேர்கிறது CO2வில். லா ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ரொபோர்ஷன். when two different elements undergo combination with the same weight of a third element, the ratio in which they combine will either be same or some simple multiple of the ratio in which they combine with each other. உதாரணமாக A மற்றும் B என்ற 2 தனிமங்களும் C என்ற ஒரே தனிமத்தோடு சேர்வதாக கொள்வோம். A C உடன் சேர்ந்து AC என்ற சேர்மத்தையும் B C உடன் சேர்ந்து BC என்ற சேர்மத்தையும் உருவாக்குகிறது. இதில் என்ன எடை விகிதம் உள்ளதோ அதே அளவுதான் A மற்றும் B இணைந்து AB என்ற சேர்மத்தை உருவாக்கும் போதும் இருக்கும். Law of combining volume. Under similar conditions of temperature and pressure, whenever gases react together, the volumes of the reacting gases as well as products bear a simple whole number ratio.
ஒரே வெப்ப அழுத்த நிலைகளில் வாயுக்கள் வினைபுரியும் போது வினைபடு வாயுக்கள் மற்றும் வினைவிளை வாயுக்களினுடைய கன அளவு எளிய எண் விகிதத்தில்தான் இருக்கும். அடுத்து நாம் பார்க்க இருப்பது டால்டனுடைய அணு மாதிரி. முதலில் அணுவை பற்றிய கொள்கையை கூறியவர் ஜான் டால்டன். According to John Dalton, atom was considered as a hard, dense and smallest indivisible particle of matter. அணு என்பது கனமான, கடினமான, மிகச்சிறிய, உடைக்க முடியாத பருப்பொருளின் துகளாகும். An atom neither be created nor destroyed and cannot be transformed into atom of other element. அணுவை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு தனிமத்தினுடைய அணுவை வேறொரு தனிமத்தினுடைய அணுவாக மாற்ற முடியாது. Atoms of some elements are identical in mass and chemical properties. ஒரே தனிமத்தினுடைய அணுக்கள் ஒரே மாதிரியான எடையும் ஒரே வேதியியல் பண்புகளையும் கொண்டிருக்கும். Atom is the smallest portion of matter which takes part in chemical combination. அணு என்பது பருப்பொருளின் மிகச்சிறிய துகளாகும். இதுதான் வேதிக் கூடுகையில் ஈடுபடுகிறது. Atoms combine with each other to form a molecule in simple whole number ratio. அணுக்கள் இணைந்து மூலக்கூறுகளை உருவாக்கும் போது அது எளிய எண் விகிதத்தில் இருக்கும். Atomic mass. It is defined as the number which indicates how many times the mass of one atom of the element is heavier as compared to 1/12th part of the mass of one atom of carbon 12. Atomic mass is equal to mass of one atom of the element divided by 1/12 mass of one atom of carbon 12 isotope. இன்னும் வேறு வகையிலும் அணு நிறையை நாம் கணக்கிடலாம். அதற்கான வாய்ப்பாடு atomic mass equal to equivalent mass into valency. அணு நிறை equal to சமான நிறை into இணைதிறன். மற்றொரு வாய்ப்பாடு atomic mass is equal to 6.4 divided by specific heat. அதாவது 6.4 divided by தன் வெப்பம். சில தனிமங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட ஐசோடோப்புகள் இருக்கும். அவற்றுக்கு எவ்வாறு கணக்கிடுவது என்றால் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் முறையில் m average equal to m1 into r1 plus m2 into r2 divided by r1 plus r2. இங்கு m1 மற்றும் m2 என்பது இரண்டு ஐசோடோப்புகளின் நிறை, r1 மற்றும் r2 என்பது அந்த ஐசோடோப்புகளின் கிடைக்கும் சதவீதம் ஆகும். அடுத்து நாம் பார்க்க இருப்பது மாலிகுலர் மாஸ், மூலக்கூறு நிறை. The relative molecular mass of any compound can be calculated by adding the relative atomic masses of its constituent atoms. ஒரு மூலக்கூறில் உள்ள அனைத்து அணுக்களின் எடைகளின் கூடுதலே மூலக்கூறு எடை ஆகும். மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பாடு molecular mass equal to mass of one molecule of a substance divided by 1/12 into mass of one molecule of carbon 12 isotope. பிற வாய்ப்பாடுகள் molecular mass equal to 2 into vapor density. மூலக்கூறு நிறை equal to 2 into ஆவி அடர்த்தி. இதில் ஆவி அடர்த்தி என்பது W into 22,400 divided by volume at STP. Equivalent weight, சமான எடை. Equivalent weight is the weight of an element or compound which combines with or displaces 1.008 part by weight of hydrogen or 8 parts by weight of oxygen or 35.5 part by weight of chlorine. சமான எடை என்பது ஒரு தனிமம் அல்லது சேர்மம் ஹைட்ரஜனின் 1.008 பங்கை வெளியேற்றுவது அல்லது ஆக்சிஜனின் 8 பங்குடன் சேர்வது, குளோரினின் எடையில் 35.5 பங்கில் சேர்வது ஆகும். Equivalent weight equal to atomic weight or molecular weight divided by n factor. அமிலத்துக்கு சமான எடை எவ்வாறு கணக்கிடுதல் என்பதை காண்போம். சமான எடை equal to molecular weight of the acid divided by basicity. Basicity என்பது அமிலத்தின் காரத்துவம் ஆகும். அமிலம் அயனியுற்று எத்தனை H+ஐ தருகிறதோ அதைத்தான் பேசிசிட்டி என்று கூறுகிறோம். உதாரணமாக HCl-ஐ எடுத்துக்கொண்டால் இது அயனியுற்று ஒரு H+ஐயும் Cl- தரும். HCl-னுடைய எடையை ஒன்றால் வகுக்கும் போது ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் சமான எடை நமக்கு கிடைக்கும். அடுத்த உதாரணமாக H3PO2 ஹைப்போ பாஸ்பரஸ் அமிலத்தை எடுத்துக்கொள்வோம். இதில் 3 ஹைட்ரஜன் உள்ளது. இது அயனி வரும்போது ஒரு H+ வெளியேறுகிறது. H3PO2 இன் எடையை ஒன்றால் வகுக்கும் போது ஹைப்போ பாஸ்பரஸ் அமிலத்தின் சமான எடை நமக்கு கிடைக்கும்.
அடுத்ததாக H3PO3 பாஸ்பரஸ் அமிலத்தை எடுத்துக்கொள்வோம். இதில் 3 ஹைட்ரஜன் உள்ளது. அயனி வரும்போது 2 H+ஐ தருகிறது. எனவே இதன் எடையை 2ஆல் வகுக்கும் போது பாஸ்பரஸ் அமிலத்தின் சமான எடை கிடைக்கிறது. அடுத்ததாக H3PO4 பாஸ்பாரிக் அமிலத்தை எடுத்துக்கொள்வோம். இதில் 3 ஹைட்ரஜன் உள்ளது. 3மே அயனியுற்று 3 H+ கிடைக்கிறது. இதனுடைய எடையை 3ஆல் வகுக்கும் போது நமக்கு பாஸ்பாரிக் அமிலத்தினுடைய சமான எடை கிடைக்கும். அடுத்து காரங்களுக்கு எவ்வாறு சமான எடை கணக்கிடுகிறோம் என்பதை காண்போம். ஈக்குவலன்ட் வெயிட் ஈக்குவல் டு மாலிகுலர் வெயிட் ஆஃப் த பேஸ் டிவைடட் பை அசிடிட்டி. காரம் என்றால் அயனியுற்று OH- அயனியை தரும். இதையே அசிடிட்டி என்று கூறுகிறோம். அதாவது காரத்தின் அமிலத்துவம். உதாரணமாக NaOH எடுத்துக்கொண்டால் இது அயனியுற்று Na+ மற்றும் OH- அயனியை தரும். எனவே NaOH எடையை 1ஆல் வகுக்கும் போது சோடியம் ஹைட்ராக்சைடின் சமான எடை நமக்கு கிடைக்கும். இதுவே கால்சியம் ஹைட்ராக்சைடு CaOH2 எடுத்துக்கொண்டால் இது அயனியுற்று Ca2+ மற்றும் 2 OH- அயனிகளை தரும். கால்சியம் ஹைட்ராக்சைடினுடைய எடையை 2ஆல் வகுக்கும் போது அதனுடைய சமான எடை நமக்கு கிடைக்கும். அடுத்து நாம் பார்க்கக்கூடியது உப்புகளுக்கான சமான எடையை எவ்வாறு கணக்கிடுவது என்று. சமான எடை ஈக்குவல் டு மாலிகுலர் வெயிட் ஆஃப் த சால்ட் டிவைடட் பை வேலன்சி ஆஃப் கேட்டயான் ஆர் ஆனயான். சோடியம் குளோரைடு உப்பை எடுத்துக்கொள்வோம். அதனுடைய எடையை 1ஆல் வகுக்க நமக்கு சோடியம் குளோரைடு உப்பின் சமான எடை கிடைக்கும். ஏனென்றால் NaCl அயனியுற்று Na+ மற்றும் Cl- அயனியை தருகிறது. இங்கு நேரயனி மற்றும் எதிரயனியின் மின்சுமை 1. அடுத்து அயனிகளுக்கு எவ்வாறு சமான எடையை கணக்கிடுவது என்று காண்போம். ஈக்குவலன்ட் வெயிட் ஈக்குவல் டு மாலிகுலர் ஆர் அட்டாமிக் வெயிட் டிவைடட் பை சார்ஜ் ஆன் அயான். உதாரணமாக பாஸ்பேட் அயனியை எடுத்துக்கொள்வோம். PO4 3-. அந்த பாஸ்பேட்டினுடைய எடை டிவைடட் பை 3ஆல் வகுக்கும் போது நமக்கு பாஸ்பேட் அயனியினுடைய சமான எடை கிடைக்கும். அடுத்து ரெடாக்ஸ் ரியாக்ஷனில் எவ்வாறு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் மற்றும் ரெடியூசிங் ஏஜென்ட்டுக்கு சமான எடை கணக்கிடலாம் என்பதை பார்க்கலாம். ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் தி ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இஸ் ஈக்குவல் டு மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கெயின்டு பை 1 மாலிகூல். வேதி வினைகளில் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எலக்ட்ரானை பெற்றுக்கொள்கிறது. அடுத்து ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் ரெடியூசிங் ஏஜென்ட் இஸ் ஈக்குவல் டு molecular mass of reducing agent divided by number of electrons lost by 1 molecule. அந்த reducing agent இனுடைய எடையை அந்த வேதி வினையில் அந்த reducing agent எத்தனை எலக்ட்ரானை இழக்கிறதோ அதால் வகுக்கும் போது அதனுடைய சமான எடையை நாம் பெறலாம். Avogadro number. The total number of entities present in 1 mole of any substance is equal to 6.023 into 10^23. இதையே நாம் அவகேட்ரோ நம்பர் என்று கூறுகிறோம். 2 பொருட்களை ஜோடி என்று கூறுகிறோம். 12 பொருட்கள் இருந்தால் ஒரு டசன் என்று கூறுகிறோம். அதேபோல் 6.023 into 10^23 என்கிற எண்ணிக்கையிலான பொருளை எளிதாக குறிப்பிட நாம் மோல் என்கிற சொற்பதத்தை பயன்படுத்துகிறோம். அந்த 6.023 into 10^23 என்ற எண்ணையே அவகேட்ரோ எண் என்று கூறுகிறோம். இதற்கு அலகு கிடையாது, வெறும் எண் மட்டுமே. மோல் கான்செப்ட். Mole is the amount of substance which contains Avogadro number of particles and has mass equal to gram atomic mass or gram molecular mass. Avogadro எண்ணிக்கையிலான அணுக்கள், அயனிகள் அல்லது மூலக்கூறுகளின் எடையையே நாம் மோல் என்று கூறுகிறோம். Molar mass. It is defined as the mass of 1 mole of a substance. ஒரு மோல் பொருளின் எடையே நாம் மோலார் நிறை என்று கூறுகிறோம். மோலார் வால்யூம். The volume occupied by 1 mole of any in the gaseous state at STP condition. அடுத்து மோலை கண்டறிவதற்கான வாய்ப்பாடுகளை பார்க்கலாம். Number of moles is equal to mass of substance divided by molar mass, அதாவது W divided by M. அடுத்த வாய்ப்பாடு volume of gas at STP divided by 22.4 liter, V divided by 22.4 liter. அடுத்த வாய்ப்பாடு number of particles at STP divided by Na is equal to N divided by Na. Total number of atoms or ions, electrons எவ்வாறு கணக்கிடுவது என்று பார்ப்போம். மோல்
into Avogadro number into number of atoms or ions or electrons. Total charge present on an ion is equal to mole into Avogadro number into charge on one ion into 1.6 into 10 power minus 19 coulomb. அடுத்து empirical formula மற்றும் molecular formula கணக்கிடுவதை பார்ப்போம். Empirical formula gives the simple whole number ratio of the atom of various elements present in 1 mole of the compound. உதாரணமாக பென்சீனை எடுத்துக்கொள்வோம். இதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு C6H6, 6 கார்பன் 6 ஹைட்ரஜன் உள்ளது. இதனுடைய எளிய விகிதம் CH ஆகும். Molecular formula gives the actual number of atoms of various elements present in one molecule of the compound. இது ஒரு மூலக்கூறில் எத்தனை அணுக்கள் உள்ளது என்கிற தகவலை தருகிறது. Molecular formula கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பாடு n into empirical formula. இதில் n என்பது molecular weight divided by empirical formula weight. இதில் molecular weight ஐ 2 into vapor density என்ற வாய்ப்பாடு மூலம் கணக்கிடலாம். நாம் ஒரு கணக்கீடை எடுத்துக்கொண்டால் empirical formula மற்றும் molecular formulaவை எவ்வாறு எளிதில் கண்டறியலாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம். இதுவரை மோல் கான்செப்ட் என்ற பாடப்பகுதியை பார்த்தோம். இதிலிருந்து என்னென்ன கேள்விகள் போட்டித் தேர்வுகளுக்கு கேட்கப்படலாம் என்பதையும் ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விகளையும் பார்க்க உள்ளோம். முதல் கேள்வி, the number of oxygen atom in 4.4 gram of CO2 is 4.4 கிராம் CO2 வில் உள்ள ஆக்சிஜன் அணுக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆப்ஷன் ஏ 1.2 into 10 power 23, ஆப்ஷன் பி 6 into 10 power 22, ஆப்ஷன் சி 6 into 10 power 23, ஆப்ஷன் டி 12 into 10 power 23. இங்கு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள மூலக்கூறு CO2. அதனுடைய எடையை கணக்கிடுவோம். முதலில் கார்பனினுடைய எடை 12, ஆக்சிஜனுடைய எடை 16, 2 ஆக்சிஜன் உள்ளது. எனவே மொத்த எடை 44 கிராம். இந்த 44 கிராமையே நாம் ஒரு மோல் என்று கூறுகிறோம். நமக்கு கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ளது 4.4 கிராம். எனவே இது 0.1 மோலுக்கு சமம். ஒரு மோலில் அவகேட்ரோ எண்ணிக்கையிலான CO2 மூலக்கூறுகள் உள்ளது. நாம் 0.1 மூலக்கூறில் எவ்வளவு உள்ளது என்பதை கணக்கீடு செய்வோம். 0.1 into 6.023 into 10 power 23 நமக்கு கிடைப்பது 6.023 into 10 power 22 molecule of CO2. அடுக்கில் 1 குறைகிறது. இங்கே நமக்கு கேட்கப்பட்ட வினா ஆக்சிஜன் அணுக்களின் எண்ணிக்கை. இப்போது நமக்கு கிடைத்திருப்பது ஆக்சிஜன் மூலக்கூறின் எண்ணிக்கை O2. இதில் 2 ஆக்சிஜன் அணுக்கள் உள்ளது. எனவே இதை 2ஆல் பெருக்க நமக்கு மொத்த ஆக்சிஜன் அணுக்களின் எண்ணிக்கை கிடைக்கும். 2 into 6.023 into 10^22 கிடைக்கக்கூடிய விடை 1.2 into 10^23 ஆக்சிஜன் அணுக்கள். எனவே ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்த கேள்வி, the number of gram molecule of oxygen in 6.02 into 10 power 24 CO molecule is 6.02 into 10^24 CO மூலக்கூறில் உள்ள கிராம் மூலக்கூறு ஆக்சிஜனின் எண்ணிக்கை. ஆப்ஷன் ஏ 10 கிராம் மாலிகுல், ஆப்ஷன் பி 5 கிராம் மாலிகுல், ஆப்ஷன் சி 1 கிராம் மாலிகுல், ஆப்ஷன் டி 0.5 கிராம் மாலிகுல். 6.02 into 10 power 24 molecule of CO. இது 10 மோல் CO-க்கு சமம். ஒரு CO மூலக்கூறில் ஒரு ஆக்சிஜன் உள்ளது. எனவே 10 மோலில் 10 மோல் ஆக்சிஜன் உள்ளது. இதை நாம் 10 கிராம் ஆக்சிஜன் அணு என்று குறிப்பிடலாம். இங்கே கணக்கில் ஆக்சிஜன் மூலக்கூறின் எண்ணிக்கை கேட்கப்பட்டுள்ளது. O2 இதில் 2 ஆக்சிஜன் உள்ளது. எனவே 2ஆல் வகுக்கும்போது நமக்கு 5 கிராம் மூலக்கூறு ஆக்சிஜன் கிடைக்கும். எனவே விடை 5 கிராம் மூலக்கூறு. அடுத்த கேள்விக்கு செல்வோம். which has maximum number of molecules? அதிக எண்ணிக்கையிலான மூலக்கூறுகளை உடையது எது? 7 கிராம் நைட்ரஜன், 2 கிராம் ஹைட்ரஜன், 16 கிராம் NO2, 16 கிராம் ஆக்சிஜன். நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், ஒரு மோலில் அவகேட்ரோ எண்ணிக்கையிலான அணுக்கள் உள்ளன. எனவே கொடுக்கப்பட்டுள்ள
சரியான விடை ஒவ்வொன்றாக பார்த்து அது எதில் அதிக மோல் இருக்கிறதோ அதை வைத்து அதிக எண்ணிக்கையிலான மூலக்கூறு எதில் உள்ளது என்பதை நாம் கணக்கிடலாம். இங்கு 7 கிராம் நைட்ரஜன் ஆப்ஷன் ஏவில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை மோலாக மாற்ற 7ஐ நைட்ரஜன் மூலக்கூறினுடைய எடை 28ஆல் வகுக்கும்போது 0.25 மோல் நமக்கு கிடைக்கிறது. அடுத்து ஹைட்ரஜன் 2 கிராம் உள்ளது. ஹைட்ரஜன் மூலக்கூறினுடைய எடை 2, 2/2 = 1 மோல். அடுத்து NO2 உள்ளது. NO2னுடைய எடை 46. நமக்கு ஆப்ஷன் சியில் 16 கிராம் கொடுக்கப்பட்டுள்ளது. 16ஐ 46ஆல் வகுக்கும்போது 0.348 மோல் நமக்கு கிடைக்கிறது. அடுத்து ஆப்ஷன் டி 16 கிராம் ஆக்சிஜன். ஆக்சிஜன் மூலக்கூறினுடைய எடை 32. இங்கே கொடுக்கப்பட்டுள்ள எடை 16. 16ஐ 32ஆல் வகுக்கும்போது 0.5 மோல் நமக்கு கிடைக்கிறது. இதில் ஆப்ஷன் ஏயில் 0.25 மோல் உள்ளது. ஆப்ஷன் பியில் 1 மோல் உள்ளது. ஆப்ஷன் சியில் 0.348 மோல் உள்ளது. ஆப்ஷன் டியில் 0.5 மோல் உள்ளது. எனவே அதிக மோல் உள்ளது ஆப்ஷன் பி ஆகும். எனவே விடை 2 கிராம் ஹைட்ரஜன். வால்யூம் ஆக்குபைடு பை 1 molecule ஆஃப் வாட்டர். ஒரு நீர் மூலக்கூறு அடைத்துக்கொள்ளும் கன அளவு எவ்வளவு? இங்கு நீரின் அடர்த்தி 1 கிராம் cm/-3 என கொடுக்கப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ 9 × 10⁻⁻23 cubic centimeter. ஆப்ஷன் பி 6.023 × 10⁻23 cubic centimeter. ஆப்ஷன் சி 3 × 10⁻23 cubic centimeter. ஆப்ஷன் டி 5.5 × 10⁻23 cubic centimeter. ஒரு மோல் நீர் மூலக்கூறில் அவகேட்ரோ எண்ணிக்கையிலான மூலக்கூறுகள் உள்ளன. H2O இதனுடைய எடை 18 கிராம். அவகேட்ரோ எண்ணிக்கையிலான நீர் மூலக்கூறுகளினுடைய எடை 18 கிராம். எனவே நாம் ஒரு மூலக்கூறுக்கு கணக்கிட உள்ளோம். எனவே அந்த 18ஐ அவகேட்ரோ எண்ணால் வகுக்க நமக்கு ஒரு நீர் மூலக்கூறினுடைய எடை கிடைக்கும். கன அளவுக்கான வாய்ப்பாடு மாஸ் ஆஃப் 1 வாட்டர் மாலிகுல் டிவைடட் பை டென்சிட்டி. நீரினுடைய அடர்த்தி 1 என கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே வகுக்கும்போது நமக்கு 3 × 10⁻⁻23 கியூபிக் சென்டிமீட்டர் என்ற விடை கிடைக்கிறது. எனவே ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். அடுத்த வினாவுக்கு செல்வோம். த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இன் 1 liter ஆஃப் ஏர் கண்டெய்னிங் 21% ஆக்சிஜன் பை வால்யூம் அண்டர் ஸ்டாண்டர்டு கண்டிஷன். திட்ட நிலையில் 1 லிட்டர் காற்றில் 21% கன அளவாக உள்ள ஆக்சிஜனில் எத்தனை மோல் ஆக்சிஜன் உள்ளது? ஆப்ஷன் ஏ 0.0093 மோல். ஆப்ஷன் பி 2.10 மோல். ஆப்ஷன் சி 0.186 மோல். ஆப்ஷன் டி 0.21 மோல். வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் இன் 1 liter ஆஃப் ஏர் இஸ் ஈக்குவல் டு 21/100 × 1000. ஆனால் 100இல் 21% ஆக்சிஜன் உள்ளது. 1 லிட்டர் என்பதால் 100ஆல் பெருக்குகிறோம். எனவே நமக்கு 210 ml ஆக்சிஜன் கிடைக்கிறது. நமக்கு தெரியும் 1 மோல் என்பது 22.4 லிட்டரை அடைத்துக்கொள்ளும் அல்லது 22,400 ml வால்யூமை அடைத்துக்கொள்ளும். 22,400 ml வால்யூம் ஆஃப் STP is occupied by oxygen is equal to 1 mole. Therefore, number of moles occupied by 210 mole is equal to 210 divided by 22,400. நமக்கு கிடைப்பது 0.0093 மோல். எனவே ஆப்ஷன் ஏ சரியான விடை. 12.044 × 10⁻20 molecules. எனவே சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்த வினா. The equivalent weight of phosphoric acid H3PO4 in the reaction. இந்த வினையில் பாஸ்பாரிக் அமிலத்தின் சமான எடை எவ்வளவு? NaOH plus H3PO4 gives NaH2PO4 plus H2O. பாஸ்பாரிக் அமிலத்தில் 3 ஹைட்ரஜன் உள்ளது. மூன்றுமே இடப்பெயர்ச்சி அடையக்கூடியது. ஆனால் இந்த வினையில் 1 மோல் NaOH மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது. 1 ஹைட்ரஜன் மட்டுமே இடப்பெயர்ச்சி அடைந்துள்ளது. நமக்கு தெரியும் சமான எடை அமிலத்துக்கு கண்டுபிடிக்க அந்த அமிலத்தினுடைய எடையை எத்தனை H+ அயனி வெளியேறுகிறது அதால் வகுக்க வேண்டும். இங்கு ஒரே ஒரு H+ மட்டும் இடப்பெயர்ச்சி அடைந்திருக்கிறது. எனவே பாஸ்பாரிக் அமிலத்தினுடைய எடையை 1ஆல் வகுக்க நமக்கு சமான எடை இந்த வினையில் கிடைக்கும்.
மாலிகுலர் மாஸ் ஆஃப் பாஸ்பாரிக் ஆசிட் இஸ் ஈக்குவல் டு 3 ஹைட்ரஜன் உள்ளது, ஒரு பாஸ்பரஸ் அதுக்குரிய எடை 31, ஒரு ஆக்சிஜனுக்குரிய எடை 16, 4 உள்ளது, எனவே 4ஆல் பெருக்க நமக்கு 98 கிடைக்கிறது. இதில் ஒரு ஹைட்ரஜன் மட்டுமே இடப்பெயர்ச்சி அடைந்துள்ளது, எனவே 98ஐ 1ஆல் வகுக்க நமக்கு சமான எடை 98 என்று கிடைக்கிறது. ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்த வினா, a compound with empirical formula CH2O has a vapor density of 30.273 molecular formula is. ஒரு மூலக்கூறில் விகித வாய்ப்பாடு CH2O, அதன் ஆவி அடர்த்தி 30 எனில் மூலக்கூறு வாய்ப்பாடு யாது? ஆப்ஷன் ஏ C3H6O2, ஆப்ஷன் பி C2H4O2, ஆப்ஷன் சி C2H2O2, ஆப்ஷன் டி C6H12O6. இங்கு ஆவி அடர்த்தி உள்ளது, எளிய விகித வாய்ப்பாடு உள்ளது, எனவே மூலக்கூறு வாய்ப்பாடை நாம் எளிதாக கணக்கிடலாம். மாலிகுலர் மாஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு வேப்பர் டென்சிட்டி, 2 இன்ட்டு 30 ஈக்குவல் டு 60. இங்கே நமக்கு உள்ள எம்பிரிக்கல் ஃபார்முலா CH2O, அதனுடைய எடை கார்பன் 12, 2 ஹைட்ரஜனுக்கு 2, ஒரு ஆக்சிஜனுக்கு 16, எனவே 30. இங்கே நாம் n கணக்கிடுவோம். எண்ணுக்குரிய வாய்ப்பாடு மாலிகுலர் மாஸ் டிவைடட் பை எம்பிரிக்கல் மாஸ், 60 டிவைடட் பை 30 ஈக்குவல் டு 2, எனவே எளிய விகித வாய்ப்பாட்டை 2ஆல் பெருக்க நமக்கு மூலக்கூறு வாய்ப்பாடு கிடைக்கும். 2 இன்ட்டு CH2O இஸ் ஈக்குவல் டு C2H4O2, எனவே ஆப்ஷன் பி சரியான விடை. இதேபோல் இன்னொரு வினாவையும் பார்க்கலாம். The empirical formula of a compound is CH2O. Its molecular weight is 180. The molecular formula of the compound is. ஒரு சேர்மத்தின் எளிய விகித வாய்ப்பாடு CH2O, அதன் மூலக்கூறு எடை 180 எனில் மூலக்கூறு வாய்ப்பாடு யாது? ஆப்ஷன் ஏ C4H04, ஆப்ஷன் பி C5H10O5, ஆப்ஷன் சி C3H6O3, ஆப்ஷன் டி C6H12O6. எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் CH2Oவுக்கு கணக்கிடுவோம். கார்பன் 12, 2 ஹைட்ரஜனுக்கு 2, ஒரு ஆக்சிஜன் 16, எனவே 30. மாலிகுலர் வெயிட் ஆஃப் அ காம்பவுண்ட் இஸ் 180. n கணக்கிட மாலிகுலர் மாஸை எம்பிரிக்கல் மாஸால் வகுக்க வேண்டும். 180 டிவைடட் பை 30 ஈக்குவல் டு 6, எனவே மூலக்கூறு வாய்ப்பாடு ஈக்குவல் டு n இன்ட்டு எளிய விகித வாய்ப்பாடு 6 இன்ட்டு CH2O, நமக்கு கிடைப்பது C6H12O6, எனவே சி சரியான விடை. அடுத்த வினா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் MnO4 மைனஸ் required to oxidize 1 mole of ferrous oxalate completely in acidic medium will be. அமில ஊடகத்தில் 1 மோல் ஃபெரஸ் ஆக்சலேட்டை ஆக்சிஜனேற்றம் செய்ய தேவைப்படும் KMnO4 மைனஸின் மோல்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் ஏ 0.6 மோல், ஆப்ஷன் பி 0.4 மோல், ஆப்ஷன் சி 7.5 மோல், ஆப்ஷன் டி 0.2 மோல். முதலில் இந்த வினையை பார்ப்போம். 2 Mn4 மைனஸ் ப்ளஸ் 5 C2O4 2 மைனஸ் ப்ளஸ் 16H ப்ளஸ் வினை அமில ஊடகம் gives 2 Mn2 ப்ளஸ் ப்ளஸ் 10 CO2 ப்ளஸ் 8H2O. இந்த வினையில் 5 மோல் ஆக்சலேட் ஆக்சிஜனேற்றம் அடைய 2 மோல் MnO4 மைனஸ் 5 மோல் C2O4 2 மைனஸை ஆக்சிஜனேற்றம் செய்கிறது. எனவே ஒரு மோலுக்கு கணக்கிட 2/5, அதை வகுக்க நமக்கு கிடைப்பது 0.4 மோல் ஆஃப் MnO4 2 மைனஸ். எனவே சரியான விடை ஆப்ஷன் பி. இதே போன்று இன்னொரு கணக்கீடு. The number of moles of KMnO4 reduced by 1 mole of Ka in alkaline medium is. 1 மோல் KAயால் கார ஊடகத்தில் ஒடுக்கப்படும் KMnO4 மோல்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் ஏ 1/5, ஆப்ஷன் பி 5, ஆப்ஷன் ஏ 1, ஆப்ஷன் டி 2. Ki plus H2O gives KOH plus HI. பொட்டாசியம் அயோடைடு நீரில் சேர்க்க நமக்கு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடும் ஹைட்ரஜன் அயோடைடும் கிடைக்கிறது. இங்கு KMnO4 கார ஊடகத்தில் வினையில் ஈடுபடுகிறது. மொத்த வினையை பார்ப்போம். 2 KMnO4 plus 2 KOH gives 2 K2MnO4 plus H2O plus nascent oxygen. இந்த வினையில்
வினைபடு பொருளில் உள்ள Mn ஆக்சிஜனேற்ற எண் +7. வினைவிளை பொருள் K2MnO4இல் Mn ஆக்சிஜனேற்ற எண் +6. ஸோ +7 என்பது +6ஆக மாறி உள்ளது. இங்கு ஒரே ஒரு எலக்ட்ரான் வினையில் ஈடுபட்டு உள்ளது. அதேபோல் நாம் மோல் விகிதத்தில் கணக்கில் எடுத்துக்கொண்டோமானால் 2 KMnO4 2 KOHோடு வினைபுரிகிறது. எனவே அதை எளிய விகிதமாக மாற்றும்போது நமக்கு 1 கிடைக்கிறது. அதாவது ஒரு KMnO4 ஒரு KOHுடன் வினைபுரிகிறது. எனவே விடை சி சரியானது. அடுத்த வினாவிற்கு செல்வோம். 10 gram of hydrogen and 64 gram of oxygen were filled in a steel vessel and exploded. Amount of water produced in this reaction will be 10 கிராம் ஹைட்ரஜன் 64 கிராம் ஆக்சிஜனுடன் சேர்த்து இரும்பு கலனில் இடப்படுகிறது. இவ்வினையில் உருவாகும் நீரின் அளவு எவ்வளவு? ஆப்ஷன் ஏ 2 மோல்ஸ், ஆப்ஷன் பி 3 மோல்ஸ், ஆப்ஷன் சி 4 மோல்ஸ், ஆப்ஷன் டி 1 மோல். முதலில் வினையை கருதுவோம். ஹைட்ரஜன் ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து நீரை தருகிறது. 1H2 plus half O2 gives 1H2O. நமக்கு கணக்கில் 10 கிராம் ஹைட்ரஜனும் 64 கிராம் ஆக்சிஜனும் கொடுக்கப்பட்டுள்ளது. இதை மோலாக மாற்றுவோம். 10/2 5 மோல் ஹைட்ரஜன், 64/32 2 மோல் ஆக்சிஜன். அரை மோல் ஆக்சிஜன் 1 மோல் நீரை உருவாக்குகிறது. நமக்கு இங்கு உள்ளது 2 மோல், மொத்தம் 4 மோல். ஆன்சர் 4 மோல்ஸ். அடுத்த வினா. The number of moles of KMnO4 that will be needed to react with 1 mole of sulfate ion in acidic solution is. அமில ஊடகத்தில் 1 மோல் சல்ஃபைட் உடன் வினைபுரிய தேவையான KMnO4 மோல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆப்ஷன் ஏ 4/5, ஆப்ஷன் பி 2/5, ஆப்ஷன் சி 1, ஆப்ஷன் டி 3/5. இதற்கான வினையை பார்ப்போம். 2 KMnO4 plus 3H2SO4 gives K2SO4 plus 2MnSO4 plus 3H2O plus 5 nascent oxygen. அமில ஊடகத்தில் KMnO4 ஆக்சிஜனை வெளியேற்றுகிறது. MnO4 minus plus 8H plus plus 5 electron gives Mn2 plus plus 4H2O. இந்த வினையில் மேங்கனீஸ் +7 இலிருந்து +2க்கு மாறி உள்ளது. 5 எலக்ட்ரான் இவ்வினையில் ஈடுபட்டுள்ளது. SO3 2 minus plus H2O gives SO4 2 minus plus 2H plus plus 2 எலக்ட்ரான். இந்த வினையில் 2 எலக்ட்ரான்கள் ஈடுபட்டுள்ளது. எனவே இரண்டையும் மாற்றி பெருக்கி நாம் இறுதி வினையை அடைவோம். இறுதி வினையானது 2MnO4 minus plus 6H plus plus 5 SO3 2 minus gives 2Mn2 plus plus 5 SO4 2 minus plus 3H2O. 5 மோல் சல்ஃபேட் அயனி 2 மோல் MnO4 மைனஸ் உடன் வினைபுரிகிறது. நமக்கு 1 மோல் வினைபுரிய எவ்வளவு தேவை என்று கேட்டிருக்கிறார்கள். எனவே விடை 2/5 மோல்ஸ் ஆஃப் MnO4 மைனஸ். அடுத்த வினாவை பார்ப்போம். The maximum number of molecules are present in. கீழ்கண்டவற்றில் எதில் அதிக எண்ணிக்கையில் மூலக்கூறு உள்ளது? ஆப்ஷன் ஏ 15 liter of hydrogen gas at STP, 5 liter of nitrogen gas at STP, 0.5 gram of hydrogen gas, 10 gram of oxygen gas. முதலில் 15 லிட்டர் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸை எடுத்துக்கொள்வோம். இதில் எத்தனை மூலக்கூறு உள்ளது என்பதை கணக்கிடுவதற்கான வாய்ப்பாடு 6.023 × 10^23 divided by 22.4. 1 மோல் பொருள் அடைத்துக்கொள்ள தேவையான கன அளவு 22.4 லிட்டர். 1 மோலில் அவகேட்ரோ எண்ணிக்கை உள்ளது. அவகேட்ரோ எண்ணிக்கையிலான ஹைட்ரஜன் கேஸுக்கு 22.4 லிட்டர் தேவைப்படுகிறது. எனவே 15 லிட்டரில் எத்தனை மூலக்கூறு உள்ளது என்பதை கணக்கிடுவோம். எனவே 15ஆல் பெருக்க 4.033 × 10^23 நமக்கு கிடைக்கிறது. அடுத்து நைட்ரஜனை எடுத்துக்கொள்வோம். கொடுக்கப்பட்டுள்ளது 5 லிட்டர்.
இந்த 5 லிட்டரில் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கை 6.023 × 10^23 டிவைடட் பை 22.4 × 5 பெருக்கி வகுக்க நமக்கு கிடைப்பது 1.344 × 10^23. அடுத்து 0.5 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ். இதில் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை கணக்கிடுவோம். 6.023 × 10^23 டிவைட் பை 2 × 0.5 பெருக்கி வகுக்க நமக்கு கிடைப்பது 1.505 × 10^23. அடுத்து 10 கிராம் ஆக்சிஜன் கேஸுக்கு கணக்கிடுவோம். இதில் உள்ள நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6.023 × 10^23 டிவைடட் பை 32 × 10 நமக்கு கிடைப்பது 1.882 × 10^23. எல்லாவற்றிலும் அடுக்கு ஒரே மாதிரி உள்ளது. முன் உள்ள எண்களை பார்க்க 15 லிட்டர் ஹைட்ரஜனிலே அதிக மூலக்கூறுகள் உள்ளதை நாம் அறிவோம். அடுத்த வினா, the number of atoms in 4.25 gram of NH3 is approximately. 4.25 கிராம் அமோனியாவில் உள்ள அதிகபட்ச அணுக்களின் எண்ணிக்கையை கணக்கிடுக. ஆப்ஷன் ஏ 4 × 10^23, ஆப்ஷன் பி 2 × 10^23, ஆப்ஷன் சி 1 × 10^23, ஆப்ஷன் டி 6 × 10^23. இங்கே அமோனியாவின் எடை 4.25 கிராம் கொடுக்கப்பட்டுள்ளது. நம்பர் ஆஃப் மோல்ஸை கணக்கிட வாய்ப்பாடு வெயிட் டிவைடட் பை மாலிகுலர் வெயிட். கொடுக்கப்பட்ட எடை 4.25, அமோனியாவினுடைய எடை 17, நைட்ரஜனுக்கு 14, 3 ஹைட்ரஜன் 3, எனவே அதனுடைய கூடுதல் 17 நமக்கு 0.25 மோல் என கிடைக்கிறது. இந்த 0.25 மோலில் எத்தனை மூலக்கூறு உள்ளது? 0.25ஐ அவகேட்ரோ எண்ணால் நாம் பெருக்குகிறோம். இங்கு கணக்கில் எத்தனை அணுக்கள் என்று கேட்கப்பட்டுள்ளது. NH3 மூலக்கூறில் 4 அணுக்கள் உள்ளன. ஒரு நைட்ரஜன் அணு, 3 ஹைட்ரஜன் அணு, எனவே 4ஆல் பெருக்க வேண்டும். ஆக நமக்கு கிடைப்பது 6 × 10^23. இந்த மாதிரியான கணக்குகளில் எடையை மூலக்கூறு எடையால் வகுத்து மோலை கணக்கிட வேண்டும். ஒரு மோலில் அவகேட்ரோ எண்ணிக்கையிலான பொருள்கள் நமக்கு இருக்கும். எனவே அந்த மோலை அவகேட்ரோ எண்ணால் பெருக்க வேண்டும். மூலக்கூறு என்று கேட்டால் அப்படியே வைத்துக்கொள்ளலாம். அணுக்கள் என்று கேட்டால் அந்த மூலக்கூறில் எத்தனை அணுக்கள் உள்ளதோ அதால் பெருக்க நமக்கு விடை கிடைக்கும். அடுத்த வினா, the percentage weight of zinc in white vitriol ZnSO4 7H2O is approximately equal to. வெள்ளை விட்ரியாலில் ஜிங்கின் சதவீதம் எவ்வளவு? இங்கு கணக்கிலேயே அணு எடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. மாஸ் ஆஃப் ஜிங்க் 65, சல்ஃபர் 32, ஆக்சிஜன் 16, ஹைட்ரஜன் 1. ஆப்ஷன் ஏ 33.65%, ஆப்ஷன் பி 32.56%, ஆப்ஷன் சி 23.65%, ஆப்ஷன் டி 22.65%. முதலில் ஜிங்க் விட்ரியாலினுடைய எடையை கணக்கிடுவோம். ஜிங்க் 65 ப்ளஸ் சல்ஃபர் 32, ஒரு ஆக்சிஜனுக்கு 16, எனவே 4 ஆக்சிஜனுக்கு 4 × 16, 7 நீர் மூலக்கூறுகள் உள்ளது. ஒரு நீர் மூலக்கூறுக்கு 18, எனவே 18ஐ 7ஆல் பெருக்க வேண்டும். ZnSO4 7H2Oவின் எடை 287. இதில் பர்சன்டேஜினுடைய ஜிங்கினுடையதை கணக்கிடலாம். 65/287 × 100 = 22.65%. மொத்த எடை 287, அதில் ஜிங்கினுடைய எடை 65, எனவே அதில் ஜிங்கின் சதவீதம் 22.65. அடுத்த வினா, the total number of valency electrons in 4.2 gram of N3- ion is. 4.2 கிராம் N3- அயானில் இணைதரன் எலக்ட்ரான்கள் மொத்தம் எத்தனை உள்ளன என்பது கேள்வி. ஆப்ஷன் ஏ 2.1 × அவகேட்ரோ நம்பர், ஆப்ஷன் பி 4.2 × அவகேட்ரோ நம்பர், ஆப்ஷன் சி 1.6 × அவகேட்ரோ நம்பர், ஆப்ஷன் டி 3.2 × அவகேட்ரோ நம்பர். N3- அயான் 3 நைட்ரஜன் உள்ளது. மொத்த எடை 42. இங்கே கொடுக்கப்பட்டுள்ள எடை 4.2 கிராம். எனவே 4.2 ÷ 42 = 0.1 மோல். நைட்ரஜன் அணு எண் 7, எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2 2p3, வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு 2s2 2p3, 5 எலக்ட்ரான்கள் உள்ளன.
3 நைட்ரஜனுக்கு 3 × 5 15 மைனஸ் என்பதால் ஒன்றை கூட்ட 16 எலக்ட்ரான்கள் இதில் உள்ளது. நமக்கு தெரியும் ஒரு மோலில் அவகேட்ரோ எண்ணிக்கையிலான எண்ணிதர எலக்ட்ரான்கள் இருக்கும். இங்கு 4.2 கிராமில் எவ்வளவு உள்ளது என்பதை கணக்கிடுவோம். 4.2 கிராம் ஆஃப் N3 மைனஸ் அயான் ஈக்குவல் டு 0.1 × 16 × அவகேட்ரோ நம்பர். எனவே விடை 1.6 × அவகேட்ரோ நம்பர். அடுத்த வினா, 0.24 கிராம் ஆஃப் volatile gas upon vaporization gives 45 ml vapor at NTP. What will be the vapor density of the substance? Density of hydrogen is given as 0.089. Option A 95.93, option B 59.93, option C 95.39, option D 5.993. Weight of gas is equal to 0.24 gram. Volume of gas is given as 45 ml. அதை லிட்டருக்கு மாற்ற 0.045 கிடைக்கிறது. டென்சிட்டி ஆஃப் ஹைட்ரஜன் கொடுக்கப்பட்டுள்ளது, அந்த மதிப்பு 0.089. இந்த 45 ml ஆஃப் ஹைட்ரஜனின் எடை கண்டறிய வால்யூமை டென்சிட்டியால் பெருக்க வேண்டும். B × D 0.045 × 0.089. எனவே நமக்கு 4.005 × 10⁻³ கிராம் கிடைக்கிறது. வேப்பர் டென்சிட்டி ஈக்குவல் டு weight of certain volume of substance divided by weight of same volume of hydrogen. 0.24 4.005 × 10⁻³ வகுக்க 59.93 விடையாக கிடைக்கிறது. அடுத்த வினா, what volume of oxygen gas measured at 0 degree centigrade and 1 atm is needed to burn completely 1 liter of propane gas measured under the same conditions? Option A 7 liter, option B 6 liter, option C 5 liter, option D 10 liter. Propane CH3 CH2 CH3 அதை சுருக்கி C3H8 என்று எழுதுகிறோம். அது ஆக்சிஜனோடு எரிந்து கார்பன் டை ஆக்சைடையும் நீராவியையும் தருகிறது. மொத்த வினையை கருதுவோம். C3H8 + 5O2 gives 3CO2 + 4H2O. ஒரு மோல் வாயு அடைத்து கொள்ளும் கன அளவு 22.4 லிட்டர். ஒரு மோல் ப்ரொப்பேன் அதுக்கு 22.4 லிட்டர். அதுக்கு 5 ஆக்சிஜன் மோல் தேவைப்படுகிறது. எனவே அதனுடைய கன அளவு 5 × 22.4 லிட்டர். நமக்கு கேள்வி 1 லிட்டர் ப்ரொப்பேன் எவ்வளவு ஆக்சிஜனோடு வினைபுரியும் என்பது. ஒரு ப்ரொப்பேன் 5 × 22.4 லிட்டரோடு வினைபுரிகிறது. எனவே 1 லிட்டர் ஈக்குவல் டு 5 × 22.4 டிவைடட் பை 22.4 5 லிட்டர் விடையாக கிடைக்கிறது. In a compound C, H and N are present in 9:1:3.5 by weight. If molecular weight of compound is 108, the molecular formula of compound is. ஒரு மூலக்கூறில் C, H மற்றும் N இன் எடை விகிதம் முறையே 9:1:3.5. அதன் மூலக்கூறு எடை 108 எனில் மூலக்கூறு வாய்ப்பாடு யாது? அதில் உள்ள தனிமங்களை எடுத்து எழுத வேண்டும். கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன். அவற்றினுடைய எடை விகிதங்களை முறையே எழுதுவோம். 9, 1, 3.5. அடுத்து அவற்றினுடைய அணு எடை. கார்பனுக்கு 12, ஹைட்ரஜனுக்கு 1, நைட்ரஜனுக்கு 14. மோல் விகிதத்தை அடுத்து கணக்கிட வேண்டும். எவ்வாறு கணக்கிடுவது என்றால், எடை விகிதத்தை அதனுடைய அணு எடையால் வகுக்க வேண்டும். 9/12 = 0.75, 1/1 = 1, 3.5 divided by 14 = 0.25. இங்கு மோல் அனைத்தும் முழு எண்களாக இல்லை. எனவே அடுத்து முழு எண்களாக மாற்ற வேண்டும். அதற்கு ஒரு பொதுவான எண்ணால் பெருக்க வேண்டும். கார்பனை 4 பெருக்கினால் 3 மோல் கிடைக்கும். ஹைட்ரஜனுக்குரிய மோல் விகிதத்தை 4 பெருக்கினால் 4 கிடைக்கும். நைட்ரஜனுடைய மோல் விகிதத்தை 4 பெருக்கினால் நமக்கு 1 கிடைக்கும். இதிலிருந்து நாம் எளிய விகித வாய்ப்பாட்டை அறியலாம். 3 கார்பன், 4 ஹைட்ரஜன், 1 நைட்ரஜன் உள்ளது. எனவே எளிய விகித வாய்ப்பாடு C3H4N. அடுத்து எளிய விகித வாய்ப்பாட்டினுடைய எடையை கணக்கிடலாம். ஒரு கார்பனினுடைய எடை 12,
ஒரு ஹைட்ரஜனுடைய எடை 1, ஒரு நைட்ரஜனுடைய எடை 14. 3 × 12 + 4 × 1 + 14 = 54. இந்த வாய்ப்பாட்டுக்கான எடை 54. கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ள மூலக்கூறு எடை 108. இதை வைத்து நாம் எண்ணை கணக்கிட வேண்டும். n = molecular weight / empirical formula weight. 108 ஐ 54ஆல் வகுக்கும்போது 2 கிடைக்கிறது. இதன் மூலம் நாம் மூலக்கூறு வாய்ப்பாட்டை கண்டறியலாம். molecular formula = n × empirical formula. C3H4n ஐ 2ஆல் பெருக்க C6H8n2 கிடைக்கிறது. இதுவே மூலக்கூறு வாய்ப்பாடு ஆகும். இதுவரை நாம் இந்த பாடப்பகுதியில் அவகேட்ரோ எண், மோல், எம்பிரிக்கல் ஃபார்முலா, மாலிகுலர் ஃபார்முலா இவைகளை பற்றியெல்லாம் பார்த்தோம். இதை வைத்து நிறைய கணக்கீடுகள் போட்டித் தேர்வுகளில் கேட்கப்படும். அவகேட்ரோ நம்பர், மோல் இதை தொடர்புபடுத்தி இருக்கும். அதே போல் எம்பிரிக்கல் ஃபார்முலா, மாலிகுலர் ஃபார்முலா இதை தொடர்புபடுத்தியும் இருக்கும். சமான எடை அமிலத்துக்கு, காரத்துக்கு, உப்பிற்கு, ஆக்சிஜனேற்றிக்கு, ஒடுக்கிக்கு அல்லது அயனிக்கு என கணக்கிடும் வகையில் இருக்கும். எனவே முதலில் பாடப்பகுதியை நன்கு புரிந்து கொண்டு கணக்கீடுகளை திரும்ப திரும்ப செய்யும்போது கணக்கீடுகள் எளிமையாக நமக்கு இருக்கும். வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம். இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ, மின்னஞ்சல் மூலமாகவோ, குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 6,85,000. தொலைபேசி எண் 7824015000.